ஹாய் ஆல், வெல்கம் டு அர்னிவர். நம்ம இன்னைக்கு பாக்ஸிங் டே மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் டே 1. இதுல விராட் கோலிக்கும் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட புது ஓபனரா வந்த 19 வயசு பையனான சாம் கோண்டாக்கும் இடையில நடந்த மோதலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மேட்ச் ஆரம்பிச்சு 10வது ஓவர் முடிஞ்ச உடனே விராட் கோலி அவரோட லைன்ல இருந்து மாறி பிளான் பண்ணி போயிட்டு சாம் கோன்ஸ்டாஸ ஷோல்டர் டு ஷோல்டர் இடிச்சிருக்காரு. இதன் காரணமா விராட் கோலிக்கு 20% ஆஃப் மேட்ச் பெனால்ட்டியா கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி 24 மாசத்துக்குள்ள 4 டிமெரிட் பாயிண்ட்ஸ் வாங்கினா அது ஒரு சஸ்பென்ஷன் பாயிண்டா ஆட் ஆகும். இந்த மாதிரி 2 சஸ்பென்ஷன் பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அடுத்து வர்ற இது ஓடிஐ இருக்கு அப்படின்னா 2 ஓடிஐல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்ல T20 அப்படின்னா அதுலயும் 2 T20ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபார்மட்ட பொறுத்து சஸ்பென்ஷன் இருக்கும். விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் டிமெரிட் பாயிண்ட் இது. ஏன் இதை விராட் கோலி பண்ணாரு அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.